வெயில் அனல் பறக்குது. அதை விட இன்னைக்கு தஞ்சாவூர்ல விஜய் அவருடைய பேச்சு அனல் பறந்தது நண்பா. பார்த்த நண்பா, கடுமையா தாக்கி பேசியிருந்தார். அவர் பேச்சிலேயே தஞ்சாவூர் பேச்சு தான் சிறப்பான பேச்சு நண்பா. நிலத்தடி நீரை பாதுகாக்க தவறியதால் தண்ணீர் திவாலாக போகிறது. கனிம வளம் திவாலாக போகிறது. மொத்தத்தில் தமிழ்நாடே திவாலாக போகிறது. எல்லாரையும் யோசிக்க வைத்து விட்டார் நண்பா. கருணாநிதியையும் விட்டு வைக்கல நண்பா. பொதுமக்கள் செலுத்திய பணத்தில ஒருவருக்காக நினைவு சின்ன அமைக்கலான்னு குரல் என்ன கருத்து சொன்னது? மக்களின் காசுல யாருக்காக புகழ் பாடுறீங்க? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம்னு கூறி ஸ்டாலின் சாரை வச்சு செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, நானும் டெல்டா காரன் தான் சொல்லி உங்க காதுல டால்டா ஊத்த நான் வரல என கூறிய போது கூட்டமே ஆர்ப்பரிச்சது நண்பா. விவசாயிகளை பற்றி அவர் பேசிய பேச்சு நெகிழ்ச்சியா இருந்தது நண்பா. எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் விவசாயிகள் படும் கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியும். அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாய குடும்பத்தில பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று அவர் கூறியது மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நண்பா. பொண்ணு, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ. நமக்குள்ள யாரும் வந்துவிடக்கூடாது. நம்ம 2 பேரும் மட்டும்தான் மக்களை ஏமாற்ற முடியும். இவர்களை நேரடியாக தாக்கிவிட்டு அவர்களை மறைமுகமாக பேசி தன்னுடைய சாதுர்த்தியை வெளிப்படுத்தினார் நண்பா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம். எவ்வளவு பெரிய மோசடி இது! நேரடியாக இவர்களை தாக்கி பேசி தன்னுடைய சிறந்த பேச்சை தஞ்சாவூரில் பதிவு செய்து மக்களின் மனதில் பல்வேறு கேள்விகளை விதைத்துள்ளார் நண்பா. அப்புறம் அந்த ஓம் சக்தி, பராசக்தி, இவர்கள் ஒரு தீய சக்தின்னு அவர் பேசினது பயங்கர வைரல் நண்பா. இப்ப சோசியல் மீடியால இதுதான் ட்ரெண்டிங். பலரும் அந்த வசனத்தை பேசி வீடியோ போடுறாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க விஜய் அவர்களின் பேச்சு பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.